ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் அரசாங்கம் அறிவித்துள்ள மிகப்பெரிய அப்டேட், அதாவது குவைத்தில் இல்லீகலாக வேலை செய்கிற எல்லா லேபர் ஒர்க்கர்ஸுக்கும் 3 மாத சலுகை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க, எப்போ இருந்து அமலுக்கு வரும், முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு, இப்போ என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, குவைத்தில் பாதுகாப்பு சோதனை அதிகரிச்சிருக்கு. குவைத்தில் இந்த நேரத்தில் டிராஃபிக் போலீஸ், செக்யூரிட்டி கேம்பியன், ரோடு செக்கிங், நைட் செக்கிங் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துட்டு இருக்கு. குவைத்தில் இந்த நேரத்தில் டிராஃபிக் போலீஸ், செக்யூரிட்டி கேம்பியன், ரோடு செக்கிங், நைட் செக்கிங் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துட்டு இருக்கு. சீட் பெல்ட், நீங்கள் டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் வரும், உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிரும். செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் 77வது இந்திய குடியரசு தினம் இந்தியன் எம்பசியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க. குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, 3 மாத சலுகை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, குவைத்தில் இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆயிரக்கணக்கான லேபர் ஒர்க்கர்ஸ் ஓடிக்கிட்டு வேலை பார்க்குறாங்க. இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க, ஃபேக் ஸ்பான்சரை விட்டு வெளியே வேலை பார்க்குறவங்க, இது மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால அரசுக்கு லேபர் கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது, செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு, ஹியூமன் டிராஃபிக்கிங் இருக்கு, லா வயலேஷன் இருக்கு. அதனால தான் குவைத் அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு முறை உங்களுக்கு சலுகை தர்றோம், லீகலா மாறுங்க, இல்லைன்னா நாட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி என்ன மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா, இல்லீகல் ஒர்க்கர் பிடிபட்டாங்க அப்படின்னா உடனடியா நாடு கடத்திடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. இகாமா எக்ஸ்பைரி அப்படின்னா ரெனியூவல் சான்ஸ் இருக்காது, டைரக்டா ஜெயில போட்டுருவாங்க, அப்புறம் நாடு கடத்திடுவாங்க. ஓடிக்கிட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு எந்த ஒரு இரக்கமும் கிடையாது. அதனாலதான் மக்கள் மறைஞ்சு வாழ்ந்தாங்க, போலீஸ் பயத்தினாலையும் நைட் ரெய்டு பயத்தினாலையும். புது ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். ரமலான் மாதத்துல சரியாக எந்த ரமலான் நாள் என்று இன்னும் அறிவிக்கல. 3 மாதங்களுக்கு மட்டும் சலுகை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, இகாமா எக்ஸ்பைரி ஆனவங்க, ஸ்பான்சர் விட்டு ஓடிட்டு வேலை பார்க்குறவங்க, எனி டைப் ஆஃப் இல்லீகல் ஸ்டே பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் தான் இந்த சலுகை. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தொடர்ந்து நீங்க இருக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான். இகாமா ரெனியூவல் பண்ணிக்கலாம், நியூ ஸ்பான்சர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெசிடென்சி அஃபேர்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், லீகல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். குவைத் அரசு கிளியரா சொல்லியிருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்க, இகாமா ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு. ஆப்ஷன் 2 பாத்தீங்கன்னா, நாடு திரும்ப விரும்புறவங்களுக்கு தான். எம்பசி சப்போர்ட் இருக்கணும், எமர்ஜென்சி பாஸ்போர்ட் இருக்கணும், ஒயிட் பாஸ்போர்ட், எக்ஸிட் பெர்மிட் இருக்கணும், ஃபைன் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்கு, பீஸ்ஃபுல்லா நீங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். இதை நீங்க இக்னோர் பண்றீங்க அப்படின்னா 3 மாதம் முடிஞ்ச பிறகு மேசிவ் ரெய்டு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, டோர் டு டோர் செக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரோடு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், நீங்கள் அதில் பிடிப்பட்டீங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போவீங்க, நாடு கடத்துவாங்க, லாங் பேன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் அட்வைஸ், இல்லீகல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க, புரோக்கர் ஸ்கேமுக்கு ஏமாறாதீங்க, அப்புறம் ஃபேக் ப்ராமிஸ் நம்பாதீங்க, அஃபிஷியல் சேனல் மட்டும் நம்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், லீகலாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சேஃபாக வீட்டுக்கு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.